இந்த பொண்ணு மாதம் $3000 சம்பாதிக்கிறா. இவளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அவங்க சொல்கிற ஷேப்பை வரையும். இந்த பொண்ணு நாள் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போக பார்க்குவா. ஆனால் இவ போக வேண்டிய ஃப்ளோர் நம்பர் அதில் இருக்காது, அதுக்கு பக்கத்து நம்பர் தான் இருக்கும். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் இந்த பொண்ணு கிட்ட சொல்லுவார், நீ பக்கத்து ஃப்ளோரில் இறங்கி நடந்து போன்னு சொல்லுவார். இந்த பொண்ணு அதுக்கு எதுவுமே சொல்லாமல் பக்கத்து ஃப்ளோரில் இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு கடைசியாக அவளோட ஃப்ளோருக்கு வந்துடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய ஹால் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒயிட் லைன் போய்கிட்டு இருக்கும். தூரத்தில் ஒரு டேபிள் இருக்கும். போன உடனே இவளோட நேம சொல்லிட்டு அந்த ஒயிட் லைனை நடக்க ஆரம்பிக்குவா. அந்த லைனை தாண்டி வேற இடத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது. இந்த பொண்ணு அந்த ஒயிட் லைனை தாண்ட பார்க்குவா. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த ஒயிட் லைன்ல நடந்து அந்த டேபிள் கிட்ட வருவா. அந்த டேபிள் கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஆள் ஒயிட் கலர் ஒரு பேப்பர் கொடுக்குவாரு. அதில் வந்து சர்க்கிள் வரைய சொல்லுவார். இந்த பொண்ணு இதுதான் வேலையான்னு சொல்லிட்டு சர்க்கிளை வரைய ஆரம்பிக்குவா. இவ வரைஞ்ச உடனே அந்த பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்க பாஸ் கிட்ட கொடுக்குவா. அவரும் ஒரு ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்குவாரு. அதை பார்த்த உடனே இவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிராயிங்கை வரைய அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பிட லஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களும் அந்த ஒயிட் லைன்ல தான் நடந்து வந்து இந்த டேபிளுக்கு வருவாங்க. இவங்களுக்கு சாப்பிட பிளாக் கலர்ல ஒரு நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பார்க்கவே கேவலமா இருக்கும். இருந்தாலும் அதிக சம்பளம் தராங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க இருக்கவங்களும் ரொம்பவே கோவமா நடந்துக்குவாங்க இந்த பொண்ணு கிட்ட. ஆனா இந்த பொண்ணுக்கு நிறைய சம்பளம் வரதுனால இவ எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டா. இவளோட வேலையாவ பாட்டுக்கு ஜாலியா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படியே தினமும் போய்கிட்டு இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்ட்டி கொண்டாடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு யாருக்கிட்டையும் அவ்வளோவா வச்சுக்க மாட்டா. ஒரு நாள் இந்த பொண்ணோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று ஆன்லைன்ல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா தினமும் இவ வேலை செய்யறது எல்லாமே ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வரும் இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வழியில ரெக்கார்ட் ஆகிற வீடியோ தான் இவங்க எல்லாரும் ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸோட பாஸ் வந்திருக்குவா. இந்த பொண்ணு அந்த பாஸ் கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்குவா. ஆனா அவரும் இதை பத்தி பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இதை பத்தி மற்ற எம்ப்ளாய் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குவாரு. அவங்களும் இதை பத்தி பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்படுவா. இருக்க பாஸ் இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லுவாரு. ஆனா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இருக்க மற்ற எம்ப்ளாய் இந்த பொண்ணு மைண்டை மாத்த பார்க்குவாங்க. ஆனா இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்படுவா. ஏன்னா இவ பர்மிஷன் இல்லாம இவளோட வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, உனக்கு நிறைய டாலர் தரேன், இங்கேயே வேலை செய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.